இது மகிமை நேரம். இந்த நாளிலும் கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் மகிமை டிவி நேரலாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததான தலைப்பு பாக்கிய வசனங்கள். பாக்கிய வசனங்களின் அடிப்படையாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனமும் 10வது வசனமும். இந்த 2 வசனங்களிலும் நீதி என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலமாக பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்களாம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்களாம். நீதி என்று சொன்னால் ரைட்டியஸ்னஸ், இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, ரைட்டியஸ்னஸ். இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அநீதி. நீதி என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு இடமே இல்லை என்று தான் சொல்லலாம். ஒரு சில இடங்களில் தான் நீதி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களான நீங்களும் நானும் இந்த நீதிக்காக நாம் பிரயாசப்பட வேண்டுமா? அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, நீதிக்காக பசிதாகம் நமக்கு இருக்க வேண்டுமா? இன்னைக்கு இந்த பசிதாகம் நமக்கு இருக்கிறதா? அநீதியாய் வாழ்வது ரொம்ப சுலபம், ஆனால் நீதியாய் வாழ்வதற்கு நமக்கு ஒரு துணை வேண்டும். நாம் நீதியாக வாழ்வது சற்று கடினம். தானாகவே நீதியாக வாழ்வோமானால் ஒரு சில இடங்களிலே மனுஷராக நாம் தவறி போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய துணையோடு நாம் வாழ்வோமானால் நம்முடைய நீதியின் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமும் வராது. இன்னைக்கு அந்த துணைக்காக தான் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் நம்ம ஏவுகிறார். அதிலே பசி தாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக கேட்பது ஒரு விதம், அதுலேயும் தாகத்தோடு கேட்பது ஒரு வேறு விதம், அதுலேயும் இன்னும் அதிகமாக பசியும் தாகமும் கலந்திருப்பது. சாதாரண பசி எடுக்காத ஒரு மனுஷனுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம், ஆனால் எவ்வளோ ருசியான சாப்பாடாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் அதை உண்பார்கள். ஆனால் உண்மையில தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுப்போமானால் அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்கள் வயிறார திருப்தி அடைவார்கள். அதுலேயும் கூட பசியோடு கலந்த ஒரு தாகம் இருக்குமானால் அவர்கள் அளவுக்கு அதிகமாய் அதை பெற்றுக்கொள்வார்கள், அளவுக்கு அதிகமாய் அதை சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல நீதிக்காக ஒரு பசி தாகத்தை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 42வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனமும் இப்படியாக சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது. எப்படி ஒரு மான் என்ன செய்யுமா, இந்த வனாந்தரம் முழுவதும், காடுகள் முழுவதும் சுற்றி திரியுமா? தண்ணீர் எங்கே இருக்கிறது, தண்ணீர் எங்கே இருக்கிறது, நீர்நிலைகள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி மானும் மான் கூட்டமும் சுற்றி தேடி அலையுமா? அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஓ என்று சொல்லி ஒரு ஓலாங்க சத்தமிட்டு அந்த மான் தன்னுடைய உயிரை விடுமா? அந்த சத்தத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா இடத்துல வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியாக நாம் நீதிக்காக கதற வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு தாகம் நீதிக்காக நமக்கு வேண்டும். உலகத்துல அநீதியாய் வாழ்வது ரொம்ப ஈஸி. இந்த உலகமே அநீதினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் நீதிக்காக வாழ்வது வேண்டாம், நமக்கு ஒரு தாகம் வேண்டும். அந்த தாகத்தோடு கர்த்தருடைய துணை வேண்டும். மான் எப்படி தண்ணீரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல நாம் கூட இந்த நீதிக்காக வாஞ்சித்து கதற வேண்டும். இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்துல, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். இன்னைக்கு நீங்கள் அந்த தாகமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நமக்கு அந்த நீதியின் மேல் ஒரு தாகம் இருக்குமானால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தண்ணீர் அண்டைக்கு அழைத்து அந்த நீதி என்னும் உணவை, அந்த நீதி என்னும் தண்ணீரை நாம் பருகும்படியாய் கர்த்தர் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுலேயும் விசேஷமாக பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு எப்படிப்பட்ட நீதி நமக்கு வேண்டுமாம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல 2 பேருடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது 5வது அதிகாரம் 20வது வசனம் வேதபாரகருடைய நீதி, 2வது பரிசேயருடைய நீதி. வேதபாரகர் என்று சொன்னால் அவர்கள் வேதாகமத்தில் உள்ள வசனங்களை பிரசங்கிக்கிறவர்கள். அப்போ அவர்களுக்கு அநேக வேத வார்த்தைகள் தெரிந்திருக்கும். அதிலும் பரிசேயர் எப்படிப்பட்டவர்களாம்? அந்த பரிசேயர்கள் அவர்கள் வேத வசனங்களை கற்று தேர்ந்தவர்கள், அதிலும் அதிகமாக ஆராய்ச்சி செய்கிறவர்கள். ஸ்கிரிப்சர்ஸ் அவர்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். இப்படி இந்த வேத பாரகரும் பரிசேயரும் வேதத்தில் நல்ல கற்று தேர்ந்தவர்கள், நியாய பிரமாணத்தை தன்னுடைய கரங்களில் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நீதியை காட்டிலும்
நம்முடைய நீதி இன்னும் அதிகமாக இருக்கணுமா? அப்படி இருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் ஒரு கட்டாயமான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். வேதபாரகர் பரிசேயர் நீதிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்னைக்கு நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நாம் ஒருவேளை நாம் நீதியை பெற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களுக்கு நாம் நீதி செய்கிறோமா இல்லை அநீதி செய்கிறோமா? 2 விதமான காரியங்கள் நமக்கு வேண்டும். பஸ் நமக்குள்ளாக நீதி வர வேண்டும், 2வது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதும் நீதியான காரியங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை தான் நம்மிடத்தில் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நீதி உள்ளேயும் இருக்க வேண்டும், நீதி வெளியேயும் இருக்க வேண்டும். அநேகருடைய இருதயத்துல அவர்கள் வெளியே பார்க்கிறப்ப நீதியான காரியங்களை செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ அநீதியினால் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் இதை நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை. பாவத்தை ஜெயிப்பது கூட ஒரு நீதியான காரியம்தான். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து உத்தமமாய் நடக்கும்போது பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்த முடியும். அடுத்ததாக 5வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒருவேளை இந்த நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்களும் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாம் நீதி செய்கிறப்போ இந்த உலகம் முழுவதும் அநீதியினால் நிறைந்திருக்கிறது. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம், உலகம் முழுவதும் பொல்லாங்கினாலும் பொல்லாங்கடினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் இருப்போம். ஆனால் இந்த பொல்லாங்கு, இந்த உலகத்தை நாம் நீதியினால் வெல்வது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் அப்ப இந்த உலகம் என்ன செய்யும்? நம்மை நெருக்கும், அநீதிக்குள்ளாக வரும்படியாக நம்மை இழுக்கும். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம இழுக்கும், உலகத்தின் மனிதர்கள் நம்ம இழுப்பார்கள். உலகத்தில் உள்ள அநேக விதமான காரியங்கள் அநீதிக்கு நோக்கி நம்மை தள்ளும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நீதிக்கு நேராக நாம் ஓட வேண்டும். ஒருவேளை அது நிமித்தமாய் நாம் துன்பம் அனுபவிப்போமானாலும் கூட அந்த துன்பத்தை நாம் சகித்து கொண்டால் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சத்துருவை நிமித்தம் ஒருவேளை நீங்கள் நிந்திக்கப்பட்டால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு நீங்கள் எதனால் நிந்திக்கப்படுகிறீர்கள்? நீதிக்காக நீங்க ஓடுறீங்களா? மற்றவங்க உங்களை பார்த்து இகழுகிறார்களா? நீதிக்காக நீங்க ஓடுறீங்களா? மற்றவங்க உங்களை பார்த்து உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறார்களா? நீங்க தப்பே பண்ணல, ஆனாலும் கூட ஒரு துன்பம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம். பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் உள்ள மேன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக, உலகத்தின் சந்தோஷத்தையும் உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் எப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த நீதிக்காக நாம் பிரயாசப்படுவோம். நீதிக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே பசி தாகத்தோடு கூட நாம் கேட்போம். இந்த நீதி நிமித்தமாய் துன்பம் வந்தாலும் கூட அதை பொறுமையோடு, அதை சாந்தத்தோடு கூட சந்தோஷமாய் நாம் சகிப்போம். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கிப்பதற்காக வேலை இடங்களுக்கு, வேறு இடங்களுக்கு மிஷனரிகளாக கடந்து செல்கிறார். அங்கே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருது. ஒரு சகோதரி கூட தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளை சீனா தேசத்திற்காக பிரசங்கிப்பதற்காக மிஷனரியாக அனுப்பினார். 3 பெண் பிள்ளைகளை இழந்து விட்டார். அவர்களுக்கு எதிராக அநீதி விளைக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த சகோதரி கலங்கல. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக மரித்தார்கள் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் வைத்திருப்பார் அந்த பிள்ளைங்களுக்கு. இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், அதுதான் கஷ்டங்கள் இருக்கலாம், நீதி நிமித்தமாய் நீங்க துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்ற ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் நீதிக்காக பிரயாசப்படும் போது அதை நீங்கள் திருப்தி அடைந்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இறக்க நேர்ந்த பரலோக பிதாவே, அப்பா நீதிக்கான காரியங்களை குறித்து எங்களோடு பேசுனீங்கப்பா. இந்த நீதிக்கான காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் அதுக்காக பசிதாகத்தோடு கேட்கவும் அதன் மூலமாக திருப்தி அடையும். ஒருவேளை அதன் மூலமாய் துன்பம் வந்தாலும் அதை நாங்கள் சகித்து ஆண்டவரே இந்த காரியங்களை ஜெயிக்கவும் நிற்கிற பேசுனீங்க. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரமேசன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.